அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசியின் அதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுகிறாருங்க. மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கிறாருங்க குரு பகவான். அவர் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றாக கருதக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5இல் உச்சம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியாகவும் 10ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் மீனராசிக்காரர்களுக்கு 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. குரு பகவான் வலம் வரக்கூடிய வேளையில் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் அபரிவிதமான மாற்றத்தை உறுதியாகவே அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மனநிறைவையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறார் குரு பகவான். எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் மீனராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ராசியின் அதிபதியாக மட்டும் இருப்பதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக இருக்கிறார். எந்த ஒரு கிரகமும் இவரை பகை கிரகமாக பார்ப்பதில்லை. வானியல் அரசன் நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றாக கருதக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5இல் மிகவும் வலுவாக சஞ்சரிப்பது அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்வதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளை உச்சம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம் மிக பெரிய அளவிலான ஆன்மீக சிந்தனையை அதிகரிப்பதோடு தந்தை வழி உறவுகளிடம் இருக்கக்கூடிய மனஸ்தாபத்தையும் சிக்கல்களையும் உறுதியாக விளக்குவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்களை மிகவும் சிறப்பாக மாற்றி கொடுக்கிறாருங்க. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக தீர்வு காண முடியும். வீண் பலிகள் வீண் செலவுகள் அதிகரித்த சூழலில் அவை அனைத்தையும் தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக மாற்றிக்கொள்ளும் அற்புதமான தருணமாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிடுபடியாகி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் பல்வேறு வகையில சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்டவை சாதகமாக தீர்வு காணப்படுவதால் இந்த தருணத்தில் அதிரடியான மாற்றம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5இல் அமர்ந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் 5இல் உச்சம் பெறுவது மட்டுமல்லாது ஜென்மராசியை மிகவும் வலுவாக பார்க்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க. குறிப்பாக 5ஆம் இடத்தில் அமர்ந்து ஜென்மராசியை அபரிவிதமாக புனிதப்படுத்துகிறார். ஜென்மராசியை பார்ப்பது மட்டுமல்லாது 9 மற்றும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். தற்போது அதிசாரமாக அவர் உச்சம் பெற்றாலும் கூட முழுமையாக உச்சம் பெறும்போது நிறைந்த நன்மை கிடைக்க போகிறது. இந்த தருணத்தில் இருந்தே அதற்கான பலனை நிச்சயமாக நிறைவாக மீனராசிக்காரர்கள் சந்திக்கலாம். எனவே எதிர்பார்த்த வாய்ப்புகள் அனைத்தும் சிறப்பாக கைகூடும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஜென்மராசி ராசியை குரு பகவான் பார்ப்பதால் பல நன்மைகள் உண்டு. பல வகையில் பணம் வரவு கிடைக்கக்கூடிய தருணமாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார். தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான லாபமும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாகவும் மாற்றி கொடுக்க போகிறார். திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் கூடுதல் லாபத்தை உயர்த்துவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பணிச்சுமை குறையும் அலைச்சல் குறையும். எதிர்பார்க்கக்கூடிய அபரிவிதமான லாபயோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருவதால் இந்த தருணம் என்பது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை நிச்சயம் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம். எனவே மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது மீனராசிக்காரர்களின் இந்த தருணத்தில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் அனைவருடைய ஒத்துழைப்பு
அமைப்பும் சாதகமாக அமைவதோடு தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி காணும் சிறப்பான தருணமாகவும் இந்த வேளை நிச்சயமாக அமைகிறது. பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் வலுவாக ராசியின் அதிபதியான குரு பகவான் அமருவதால் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமை பிறக்கும். சண்டை சச்சரவுகள் முற்றிலுமாக நீங்கக்கூடிய வகையில் உறவுகளுக்கிடையே நல்ல மாறுதல் கிடைப்பதோடு நெருக்கம் அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதால் தேவையற்ற கவலைகளை மறப்பதோடு உறவு வலுப்படக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உண்டு. சொந்தமாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றி உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பெண்மணிகள் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும். எந்த ஒரு பொறுப்பை எடுத்தாலும் அதை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய பெண்மணிகளுக்கு இரட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் உறுதியாகவே மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு நிச்சயமாக குருவின் அமைப்பால் நிறைவாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அடிப்படையான வசதிகள் குறைவின்றி நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. லாபத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. கால்நடை வளர்ப்புகளில் நல்ல முன்னேற்றமும் சிறப்பான பலன்களும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயம் உங்களை தேடி வரப்போகிறது. சரியாக நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் தருணமாக அமைய போகிறது. கலைத்துறையினருக்கு மிக பெரிய அளவில் செல்வாக்கு உயரும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எந்த குழப்பம் ஏற்பட்டாலும் அவற்றை முதலிலேயே சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் இந்த தருணத்தில் வெற்றிகரமாக மாற்றி முடிக்க முடியும். எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் விடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த வகையில் அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கும் அமோகமான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் லாபம் நிறைந்தவையாக ராசியின் நாதர் உருவாக்கி கொடுக்கிறார். மிக சிறப்பான தருணமாக 7.5 சனி காலகட்டத்தில் ராசியின் அதிபதியான குரு உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது. சரியாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் உறுதியாகவே வியாழக்கிழமை வாரத்தில் விரதத்தில் இருந்து வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது தங்களால் இயன்றவரை அன்னதான உதவி உள்ளிட்டவற்றை செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும்.